இயக்குனர் மணிரத்னம் அடுத்தடுத்து பொன்னியின் செல்வன் பாகம் 1, பாகம் 2 என பிரம்மாண்ட படங்களை கொடுத்து வந்தார். இந்த படங்கள் அவருக்கு மிகச் சிறப்பான பெயரை பெற்றுக் கொடுத்த நிலையில் அடுத்ததாக கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டரில் நடித்துள்ள தக் லைஃப் படத்தையும் இயக்கி முடித்தார். தக் லைஃப் திரைப்படம் விரைவில் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் அடுத்ததாக குறுகிய பட்ஜெட்டில் தன்னுடைய மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனத்திற்காக மணிரத்னம் அடுத்த படத்தை இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது. குறுகிய பட்ஜெட்டில் மட்டுமல்லாமல் குறுகிய கால தயாரிப்பாகவும் இந்த படத்தை அவர் இயக்க திட்டமிட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது. வித்தியாசமான கதைகளை வித்தியாசமான திரைக்கதையுடன் ரசிகர்களின் நாடி துடிப்பை உணர்ந்து கொடுப்பதில் முன்னணி இயக்குநராக காணப்படுபவர் இயக்குனர் மணிரத்னம். இவரது பல படங்கள் ரசிகர்களின் எவர்கிரீன் ஃபேவரட்டாக அமைந்து வருகின்றன. அந்த வகையில் குறைந்த முதலீட்டு படங்களை மட்டுமல்லாமல் பிரம்மாண்ட படங்களையும் இவர் அடுத்தடுத்து கொடுத்து வருகிறார். இவரது பொன்னியின் செல்வன் மற்றும் பொன்னியின் செல்வன் 2 படங்கள் மிகப்பெரிய கவனத்தையும் வரவேற்பையும் வசூலையும் கொடுத்துள்ளன. இந்த படங்கள் மல்டிஸ்டார் படங்களாகவும் அமைந்தன. இத்தனை நடிகர்களை வைத்து வேலை வாங்குவது மணிரத்னம் போன்ற ஒரு சில இயக்குநர்களுக்கு மட்டுமே சாத்தியம் என்றும் விமர்சனங்கள் எழுந்தன. இந்த 2 பாகங்களும் 155 நாட்களிலேயே மணிரத்னம் இயக்கி முடித்தார் என்ற தகவலும் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்தது. கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலை படித்து மிகப்பெரிய அனுபவங்களை பெற்ற ரசிகர்களுக்கு இவரது படைப்பாக்கமும் பெரிய அளவில் உற்சாகத்தை கொடுத்தது. ஆயினும் சில கலவையான விமர்சனங்கள் இந்த படங்களில் வந்தன. இந்த நிலையில் அடுத்ததாக கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா உள்ளிட்டவர்கள் லீட் கேரக்டரில் நடித்துள்ள தக் லைஃப் படத்தை இயக்கி முடித்துள்ளார் மணிரத்னம். இந்த படம் விரைவில் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் படத்திற்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன. இந்த படத்தை தொடர்ந்து அடுத்ததாக மணிரத்னம் ரஜினிகாந்தை இயக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் இந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் தன்னுடைய மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனத்தின் சார்பில் குறைந்த முதலீட்டில் ஒரு படத்தை மணிரத்னம் இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதில் முற்றிலும் புதுமுகங்களை அவர் களமிறக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. படத்தை குறுகிய கால தயாரிப்பாக அவர் இயக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ள நிலையில் இதற்கான வித்தியாசமான கதையை அவர் ரெடி செய்து விட்டதாகவும் கூறுகின்றனர். இந்த படம் குறித்து விரைவில் அறிவிப்பை எதிர்பார்க்கலாம். சமீப காலங்களாக கதைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு எடுக்கப்பட்டு வரும் படங்கள் மிகப்பெரிய கவனத்தையும் வரவேற்பையும் பெற்று வருகின்றன. இந்நிலையில் இந்த பாணியில் தன்னை மணிரத்னம் இணைத்துக் கொண்டுள்ளார். முன்னதாக அவர் இது போன்ற சில படங்களை கொடுத்துள்ள நிலையில் இந்த படம் எத்தகைய கதைக்களத்தை கொண்டிருக்கும் என்று தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர்.